கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிகினராக நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஓரளவுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டராக ட்ரேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. ஆஸ் அ டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்காக நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எடுத்துக்குவோம். இப்போ வந்து 2 ட்ரேடர் இருக்காங்க. அந்த 2 ட்ரேடர் வந்து ஒருத்தர் ட்ரேடர் 1 அப்படிங்கிறது நேமு, இன்னொருத்தர் ட்ரேடர் 2. இப்போ இந்த 2 ட்ரேடருமே வந்து ஒரு காம்படிஷன், யார் வந்து எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறா அப்படிங்கிற ஒரு காம்படிஷன். இதில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த 2 ட்ரேடருக்குமே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், சேம் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ட்ரேடருக்குமே ட்ரேட் பண்ணுறதுக்கு சேம் ஸ்ட்ராட்டஜி தான் தராங்க. சேம் ஸ்ட்ராட்டஜி, ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். ரெண்டாவது கேபிட்டலும் சேம் தான். மூணாவது சேம் மார்க்கெட். சேம் மார்க்கெட் மீன்ஸ் இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் பையிங்னா ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டும்தான், ஆப்ஷன் செல்லிங்னா ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான். 2 பேருமே ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே மார்க்கெட்டில் தான் பண்ணணும். ஈவன் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது கூட சேம் பாயிண்ட் தான். எக்ஸாம்பிள் ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்கன்னா இவங்களும் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் வைக்கணும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜியில் பேஸ் பண்ணி அப்படி தானே வரும். ஸோ இப்போது இவங்க வந்து எண்ட் ஆஃப் த மந்த் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடர் 1 வந்து 5 லட்சம் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. இப்போ ட்ரேடர் 2 பார்த்தீங்கன்னா 2 லட்சம் தான் ப்ராஃபிட் எடுக்கிறார். ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு? 2 பேருமே ஒரே சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் கேபிட்டல், சேம் எக்ஸ்பீரியன்ஸு, சேம் ஸ்டாப் லாஸுங்கும் போது எப்படி டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சைசிங். பொசிஷன் சைசிங் அப்படின்னா குவான்டிட்டி, டேக்கிங் ரிஸ்க்கு. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ட்ரேடர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி வந்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் டிஃப்ரெண்ட் பொசிஷன் சைசிங் யூஸ் பண்ணியிருக்காரு, பேஸ்டான அவரோட எடுக்கிற ட்ரேடை பொறுத்து. இவர் வந்து ட்ரேடர் 2 வந்து எல்லா ட்ரேடுக்குமே வந்து சேம் குவான்டிட்டி, சேம் பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? அப்படிங்கும்போது அதனால தான் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. இப்போது பொசிஷன் சைசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குவான்டிட்டி, ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் ஃப்ரம் டோட்டல் கேபிட்டல். அதாவது வந்து நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவான்டிட்டி போடுவீங்க. ஸோ அந்த குவான்டிட்டி வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பொசிஷன் சைசிங். எவ்வளோ டிஃப்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொசிஷன் சைசிங்கோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போது எப்போ பொசிஷன் சைசிங் சேஞ்ச் பண்ணணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 குவான்டிட்டி போடுறோன்னா எப்போ அதை கம்மியாக போடணும், எப்போ அதிகமாக போடணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில நாள் நமக்கு மார்க்கெட்டில் தெரியும், மார்க்கெட் வந்து நல்லா இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து கேரண்டீட், ஒரு 80% ப்ராஃபிட் கேரண்டி அப்படிங்கிறது தெரியும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எடுக்கும்போது. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அப்போ பொசிஷன் சைசிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவே மார்க்கெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டவுட்டாக இருக்கும், ஒரு 50% சான்ஸ் தான் வின்னிங்க்கு அப்படிங்கும்போது பொசிஷன் சைசிங் நார்மலாக பண்ணணும். இதுவே வந்து ரொம்ப ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30% 20% தான் இருக்குங்கும்போது நீங்கள் வந்து இந்த பொசிஷன் சைசிங் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து என்ன அப்படிங்கிறது. ஸோ மற்ற ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பொசிஷன் சைசிங் ரூல்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ரூல் பேஸ்டு ட்ரேடிங்க்கு வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஏன்னா அதில் வந்து ஈவன் அந்த பொசிஷன் சைசிங்குமே அந்த ரூல் பேஸ்டு ட்ரேடிங்கோட கண்டிஷனுக்கு கீழே தான் வரும். எக்ஸாம்பிள், ரூல் பேஸ்டு ட்ரேடிங் எல்லாமே பேக் டெஸ்டிங் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பேக் டெஸ்டிங் ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அது சேஞ்சே பண்ண மாட்டோம். இதுவே டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் போது மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அப்போ அது டிஸ்கிரிஷனரி ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலேயே கிளியராக போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த பொசிஷன் சைசிங் வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்டைலுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு பொசிஷன் சைசிங் ஃபார்முலா நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம குவான்டிட்டியை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது, எப்படி நம்ம ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டியை நான் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து சிம்பிளான ஃபார்முலா தான், நீங்களே கால்குலேட் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் சிம்பிளாக நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட். இதில் சிம்பிளான லாஜிக் தான். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் சைசிங் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாங்கிற லாஜிக்கை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு வந்து பையிங் ப்ரைஸ், நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா
அதோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கேன்னு பார்ப்பீங்கன்னா எக்ஸாம்பிள் 150 ரூபாய்க்கு பையிங் ப்ரைஸ் இருக்குது, ஸ்டாப் லாஸ் வந்து 130 ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆனால் நமக்கு 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். இப்போது இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஏன்னா இங்கே தான் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, அதனால் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இது ஹிட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 130 நீங்கள் வைக்கும்போது ஸோ ஓரளவுக்கு வந்து மீடியமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு இந்த லாஸ் ஆனால் நீங்கள் கேபிட்டலில் ஒரு 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க, 2% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 130 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்கும்போது 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 பாயிண்ட் வந்து நீங்கள் லாஸ் ஆனால். ஆனால் 100 ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் லாஸ் ஆகும். ஏன்னா 150 ரூபாயிலிருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 100 ரூபா 50 பாயிண்ட் லாஸ் ஆகும். ஆனாலும் இந்த ஸ்டாப் லாஸில் நான் ரெண்டில் எந்த ஸ்டாப் லாஸ் வச்சாலும் எனக்கு வந்து ஒரே அமௌண்ட் தான் லாஸ் ஆகணும். எக்ஸாம்பிள் 2000 ரூபான்னா அந்த 2000 ரூபா மட்டும்தான் லாஸ் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? நீங்கள் 130 ரூபாய்க்கு வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வரும், 100 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரும். எப்படி நீங்கள் 2000 ரூபா மட்டுமே லாஸ் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சாலும் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பொசிஷன் சைஸிங் கால்குலேஷன். இப்போ நீங்கள் 130 ரூபாய்க்கு போடும்போது ஒரு குவான்டிட்டி போடுவீங்க, ஸோ ஒரு குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் இதுவே வந்து 100 ரூபாய்க்கு போடும்போது ஒரு குவான்டிட்டி போடுவீங்க. ஸோ அந்த குவான்டிட்டி என்னங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சேம் அமௌண்ட்டை லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த குவான்டிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இங்கிருந்து இந்த ப்ளூ கலர் இது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சபிள். ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் சேஞ்சபிள், மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல். உங்களோட கேபிட்டல் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1,20,000 இருக்குன்னு நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து ரிஸ்க் வந்து பர்சன்டேஜ் வந்து 3% அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு 3% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ரிஸ்க்கு இங்கே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அங்கே கொடுக்குறீங்க. நீங்கள் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2% அப்படின்னாலும் 2% மாற்றிக்கலாம், 3% அப்படின்னாலும் 3% மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 2% நான் ரிஸ்க் வைக்கிறேன், சரிங்களா? 2% தான் நான் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வைக்கிறோம். இப்போது இந்த எக்ஸல் ஷீட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுத்துருக்குறேன். நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது வந்து கூகுள் ஷீட்டில் நான் க்ரியேட் பண்ணது. நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிங்கன்னா CSV ஃபார்மேட்டில் வரும். அது நீங்கள் உங்களோட ட்ரைவில் அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ஷீட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இது என்ன, அது கூகுள் ஷீட்டில் போட்டது. நீங்கள் கூகுள் ஷீட்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக வரும். ஸோ இப்போ வந்து ரிஸ்க் பர்சன்டேஜை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. இப்போ வந்து பையிங் ப்ரைஸ் இது எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் 150 ரூபா பையிங். ஸ்டாப் லாஸ் வந்து 130 ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். 130 ரூபாய்க்கு நீங்கள் வைக்கிறீங்க ஃபஸ்ட்டு. இந்த ரிவார்டு ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நம்ம ரிஸ்க்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணோம். ரிவார்டுங்கிறது வந்து நம்ம இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். 1:2வா, 1:1.5வா, 1:2வா அப்படின்னு. ஸோ ரிஸ்க்குங்கிறத நம்ம பண்ணிட்டோம். ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கனே தவிர இந்த ரிவார்டு ரேஷியோங்கிறது தேவையில்லை. நீங்கள் வேண்டான்னா உங்களுக்கு நீங்கள் இது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இது 2ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு மாறும். அதை நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் 150 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்கை வாங்குறீங்க, 130 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி போடணும்? இப்படி வருது அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி நம்ம வந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 குவான்டிட்டி போடணும். இப்போ 120 குவான்டிட்டி போட்டிங்கன்னா 2,400 ரூபா லாஸ் ஆகும். ஏன்னா இந்த 2,400 ரூபாங்கிறது வந்து 2% ஆஃப் கேபிட்டல். 1,20,000 2% அப்படிங்கிறது வந்து 2,400 ரூபா லாஸ் ஆகும். இப்போது நான் வந்து 100 ரூபாயில் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 100 ரூபாய்க்கு நான் இங்கே மாற்றுறேன் ஸ்டாப் லாஸ். 100 ரூபாய்க்கு மாற்றினாலும் அதே 2,400 ரூபா தான் உங்களுக்கு வந்து லாஸ். ஏன்னா அதுதான் 2%. ஆனால் இங்கே என்ன மாறிட்டுன்னு பாருங்கள், குவான்டிட்டி 48 குவான்டிட்டி. இப்போ 130 ரூபாய்க்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 120 குவான்டிட்டி போடணும். அப்படி குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆனால் 2,400 ரூபா தான் லாஸ் ஆகும். இப்போ இதுவே நீங்கள் 100 ரூபாய்க்கு வைக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 48 குவான்டிட்டி தான் போடணும். அப்போ தான் நீங்கள் 2,400 ரூபா அதே சேம் அமௌண்ட் தான் லாஸ் வரும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இந்த குவான்டிட்டி மூலமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான கால்குலேஷன் தான். ஆனால் நீங்கள் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் போடலாம். இருந்தாலும் இதை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா இங்கே வந்து நான் 1.5 ரேஷியோ கொடுத்துருக்குறேன். அப்படின்னா 2,400 ரூபா லாஸ்னா 1.5 மடங்கு அப்படின்னா 3,600 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வரும். இப்போ இதுவே 2 மடங்கு ப்ராஃபிட் அப்படின்னா அதாவது 1:2 ரேஷியோ 1:3 எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் 2 கொடுத்தேன் அப்படின்னா 4,800 ரூபா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து பொட்டன்ஷியல் ப்ராஃபிட், சரிங்களா? ஜஸ்ட் இதை நம்ம பார்க்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன்.
இது வந்து ஸ்டாக்ஸில் வந்து எக்ஸாக்டாக ஒவ்வொரு குவான்டிட்டி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து லாட் சைஸ் தான். 50 குவான்டிட்டி இருக்கும் ஒரு லாட்டுக்கு நிஃப்டியில். இப்போது பேங்க் நிஃப்டி போயிட்டீங்கன்னா 25 அந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா சிம்பிளாக இந்த லாட் சைஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இதே சேம் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம பை பண்ணும்போது 48 குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே 50 தான் போட முடியும், 48 போட முடியாது நம்ம ஆப்ஷனில் வந்து. ஏன்னா ஒரு லாட் வாங்கினா 50 தான் வரும். அப்படிங்கும்போது இங்கே பொசிஷன் லாட் வந்து 0.96. 0.96னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு லாட்டு போட்டுக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து குவான்டிட்டி மாற்றுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 130 ரூபா அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ லாட்டு போடணும்னா 2.4 லாட்டு போடணும். இப்போ 2.4 லாட் 50 ரூபா லாட் சைஸ் இருந்ததுன்னா 2.4 லாட் நீங்கள் போடலாம். அப்பவும் சேம் பொட்டன்ஷியல் லாஸ் வந்து 2400 ரூபா தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். இப்போ அப்படி எப்படி நம்ம 2.4 போட முடியும்? நம்ம ஒன்று 50 போடலாம், அப்புறம் 100 போடலாம், 150 போடலாம். அப்படிங்கும்போது 120 குவான்டிட்டி நம்ம போடவே முடியாது நம்மளோட லாட் சைஸை பொறுத்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2.4 அப்படின்னா நீங்கள் வந்து 3 குவான்டிட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 120 இருக்குது, அதனால் நீங்கள் 100 குவான்டிட்டி மட்டும் போடலாம், அப்புறம் 2 லாட் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் 2.4 லாட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம 120 குவான்டிட்டி தான் வந்துருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து 150 குவான்டிட்டி போனோம், 30 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அதோட லாஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து 60 குவான்டிட்டி தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் 50 குவான்டிட்டி மட்டும் நீங்கள் ஒரு லாட் மட்டும் போட்டால் போதும், சரிங்களா? இந்த மாதிரி அப்போ ரிஸ்க் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே 1% தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இதை கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட் வந்து நம்மளோட வீடியோ கீழேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கூகுள் ஷீட்டில் ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.